டிக்கெட் டிக்கெட் பெருசு எங்க போனோம்? ஒட்டச்சத்திரம். ஒட்டஞ்ச யோ மதுரை போறவன் சீட் கிடைக்காம நின்றுட்டு இருக்கான். நீ ஒட்டச்சத்திரம் முதல்ல உட்காந்துக்கிற. இறங்கு கடைசி ஏறு. கடைசியா ஏற சொல்றீங்களே, சீட்டு கிடைக்கலன்னு வைங்க, என்னால 3 மணி நேரம் நின்று வர முடியுமா? ஏன் முட்டி செத்து போச்சாக்கும்? ஐயா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. என்னால இறங்க முடியாது, உன்னால ஆனதை பார்த்துக்கோன்னு சொல்லணும். புரியுதுங்களா? யோ நீ என்ன வக்காலத்தா இவனுக்கு? யோ பின்ன பாவம், அந்த ஆளே வயசானாலு. நாளைக்கு இறக்கி விட்டு நீ போயிடுற, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பஸ் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, சுகர் பிபி இருந்து ஏதாவது ஆகி போச்சுன்னா நீ பொறுப்பேற்றுப்பியா? அதே மாதிரி எனக்கு மேல இருக்க டிக்கெட் வரலன்னு கேட்பான்ல, நீ பொறுப்பேத்துப்பியா? யோ அவர் ஏறின பஸ்ல வலி ஒட்டஞ்சத்திரன் போட்டிருக்கு, அதனாலதான் ஏறினாரு. பாயிண்ட் டு பாயிண்ட்ல ஏறினாரா? நீ இப்படி சொல்லிட்டு போயிருவ. என் மேனேஜர் மதுரை டிக்கெட்டை மட்டும் ஏத்து, மத்ததெல்லாம் கடைசியா ஏத்துங்கிறான். நான் அவனுக்கு தானே பதில் சொல்லணும். யோ சம்பளம் வரலைன்னா போராடுவீங்க, சங்கம் வச்சிருக்கீங்க, உங்களை யாராவது ஏதாவது பிரச்சனைனா அத்தனை சங்கம் வருது இல்ல, நீ சொல்லு. மக்கள்லாம் சண்டை போடுறாங்க, நாங்க அதனால டிக்கெட் ஏத்ததான் செய்வோம்னு சொல்லு. ஏன் சர்வீஸ் தானே. இப்படி உன்ன மாதிரி 4 பேர் கேளுங்க, நாங்க ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவோம். இந்த ஒட்டச்சத்திரம் சில்லறை வச்சிருக்கியா? எதுக்கு வாழணும் அப்பாவி மனுஷனெல்லாம் சிவப்பா மாறணும்.